நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த சாந்த குணத்தை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மோசே கர்த்தருடைய மகிமை பாதிக்கப்படும் பொழுது மோசே சிங்கம் போல சீரராப்ல. ஆனால் மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாவும் வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே மோசே ஆட்டுக்குட்டியை போல சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறான், வேதம் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களிலும் மோசே சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறான். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் மோசையை குறித்து. இன்னைக்கு அந்த சாந்த குணம் உங்ககிட்ட என்கிட்ட இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்ல சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கங்களையும் நீடிய சாந்தத்தையும் பொறுமையையும் நீடிய பொறுமையையும் தாழ்மையும் தரித்து கொண்டு ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அதனால தான் தீமோத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, இந்த பண ஆசை இவைகளை விட்டு நீங்க விலகி நீதி, தேவனுடைய மனசனே நீதி, தேவ பக்தி, சாந்த குணம், விசுவாசம், நீடிய பொறுமை இவைகளை அடைம்படி நாடு. எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சாந்த குணத்தை குறிப்பிட்டிருப்பாரு. சாந்த குணம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சாந்த குணத்தை குறித்து ஸ்டான்லி அண்ணா எப்பவுமே சொல்லுவாங்க, 2 கேரக்டர். ஒன்று பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல இந்த சாந்த குணங்களுடைய கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவாப்ல. 2வது கேரக்டர் சாந்த குணமுக்கு என்ன கேரக்டர்னா, மேய்ப்பனானவன் தமது மந்தையை கவனமாக மேய்த்து தமது தோளிலே சாய்த்து மடியில வைத்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவாப்ல. இந்த 2 கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ அவங்க சாந்த குணம் உள்ளவனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டான்லியன் எப்பவுமே சொல்லுவாங்க. மத்தைய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன்னோட யாராவது வஸ்திரத்துக்கு வழக்காடினா அவனுக்கு நீ அங்கேயும் விட்டுரு. உன்னை ஒரு மைல் தூரம் பலவந்த பண்ணினா, நடக்க பலவந்த பண்ணினா அவனோட கூட 2 மைல் தூரம் போகும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் மத்தேயில, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர். இன்றைக்கு அந்த சாந்த குணம் உங்ககிட்டையும் ஏற்றி இருக்குதா? அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த உலக மனிதர்கள் மற்ற மனுஷர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணும். ஏன்னா நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வேத வசனம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும். எல்லா மனிதர்களிடத்தில் நம்ம சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். அந்த சாந்த குணம் உள்ளவன்ட்ட தான் கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுப்பார். என் மகனே வா அப்படின்னு சொல்லி நம்ம பரலோகத்துக்கு கூப்பிடுவார். என்ன பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அந்த மனிதர்களிட நம்ம சாந்த குணத்தை காண்பிக்கணும். அவர்களோட ஃபைட் பண்ணக்கூடாது. பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பாவத்தை கிறிஸ்துவே மன்னித்திருக்கிறாரு. அந்த மற்றவங்க பாவத்தை நம்ம மன்னிக்கிறதுக்கு எம்மாத்திரம் நம்ம மன்னிக்கணும், கண்டிப்பாக மன்னிக்கணும். அதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை வருவதாக. ஆமேன், அல்லேலூயா.